ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 5 மாதங்கள் நம்மளை கிருபையாய் பாதுகாத்த ஆண்டவர் இந்த 6வது மாதத்தை கர்த்தர் காணும்படி செய்திருக்கிறார். இந்த 6வது மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால் அவருடைய பாதுகாப்பினால் நம்மளை தாங்கி கொண்டு வருகிறார். இந்த 5 மாதங்களும் கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்கிற்று. எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ சோதனைகள் வந்த போதிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தர் கிருபையாய் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற ஆண்டவருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்திரத்தை எடுக்கிறேன். இந்த 6வது மாதத்தில் நான் அதிகாலை இருட்டோடு தெய்வ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, இந்த மாதத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் ஜெபித்து கேட்ட பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 128வது சங்கீதம் 5வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவன் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஆண்டவர் என்னோடு தெளிவாய் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எங்க ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்? சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். சர்வத்தையும் உருவாக்கின பரம சேனையினிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆசீர்வாதம் அது. அவருடைய மகிமையிலிருந்து கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த 6வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு மகனே, மகளே, நான் உன்னை சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னோட பரலோக ஸ்தலத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வாசம் பண்ணுகிற சிங்காசனத்திலிருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம். அந்த பரலோகத்துக்குரிய மேன்மை, அந்த பரலோகத்துக்குரிய மகிமையினால உன்னை ஆசீர்வதிக்கும்படி நான் விரும்புகிறேன். உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்தும்படி நான் விரும்புகிறேன். எந்த ஒரு காரியமானாலும் அதுக்கு நல்ல ஒரு தீர்வு பரலோகம்தான். அந்த பரலோகத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. 2வது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எருசலேமுடைய வாழ்வை காண்பாய். நீ ஜீவன் நாளெல்லாம் எருசலேமுடைய வாழ்வை காண்பாய். எருசலேம் என்பது ஒரு சமாதானத்தை குறிக்கும். எருசலேம் என்பது ஒரு மகிமையை, தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய சமாதானம் உள்ள பிரசன்னத்தை குறிக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் உனக்கு ஒரு சமாதானம் உள்ள ஒரு மாதமாக இருக்கும். உன் அழுகைக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறேன். உன் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறேன். உன் பிரச்சனைக்கு, உன் வியாதிகளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறேன். ஒரு சமாதானத்தை கொடுத்து கர்த்தர் உன் உயர்த்தி வைக்கிற ஒரு மாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணிப்பாயா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே இந்த மாதத்துக்கு 30 நாட்களும் கர்த்தர் நடத்துவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்கணும். இந்த வார்த்தை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்க மேலெல்லாம் உடைய ஆசீர்வாதம் இறங்கணையா. இந்த வாக்குத்தத்தை அப்படியே பிரதிபலிக்க ஆண்டவர் என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஜெபித்தேன். இதை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீங்க, நீங்கள் சுதந்திரிப்பீங்க, நீங்கள் விசுவாசிங்க, மகிமையை காண்பீங்க. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த மாதத்தில் நீ கொடுத்த வாக்குத்தத்தின்படி ஐயா, நீர் எங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். எங்கள் ஜீவன் நாளெல்லாம் எருசலேமுடைய சமாதானத்தை காணும்படி அப்பா எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் இந்த மாதம் முழுவதும் நடத்துங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய கிருபை எங்களை தாங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.